Dear students, now I am going to take example 12.10. Verify closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse for the operation multiplicative 11. On a subset A is equal to set of all 1, 3, 4, 5, 9. Of the set of remainders 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் மாடுலோ 11 கொடுத்துருக்காங்க. எனி நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணாக்கா ரிமைண்டர்ஸ் என்ன கிடைக்குமா? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு செட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 3, 4, 5, 9. ஓகே, இப்போ இதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் மாடுலோ 11 அந்த டேபிள் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது மல்டிப்ளிகேட்டிவ் 11. ஃபஸ்ட்டு ரோவில் இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும். என்ன இருக்குன்னா 1, 3, 4, 5, 9. அதே போல் இந்த காலத்திலையும் எடுத்துக்கணும். 1, 3, 4, 5 and 9. இப்போ இந்த காலத்தை எடுத்து இந்த ரோவால் மல்டிப்ளை பண்ணணும். கிடைக்கிற வேல்யூ 11ஐ விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதணும். 11 அல்லது 11க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை 11ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர்ஸை இங்கே எழுதணும். ஓகே, 1 into 1 is 1, 1 into 3 is 3, 1 into 4 is 4, 1 into 5 is 5, 1 into 9 is 9. 3 into 1 is 3, 3 3s are what is the value? 9, 3 4s are what is the value? 12. 12 அப்படின்றது 11ஐ விட அதிகமாக இருக்குது. அப்போ 12ஐ 11ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 into 11 is 11, 1 into 11 is 11. ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. 3 5s are எவ்வளவு? 15. 15 11ஐ விட அதிகமாக இருக்குது. அப்போ 15ஐ 11ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா 1 into 11 is 11, 1 into 11 is 11. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா 4. ஸோ ஆன்சர் இஸ் 4. 3 9s are 27. 27 11ஐ விட அதிகமாக இருக்குது. 27ஐ 11ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா 1 into 11 is 11, 2 11s are எவ்வளவு? 22. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 5. ஸோ ஆன்சர் இஸ் 5. நெக்ஸ்ட்டு 1 into 4 is 4, 4 3s are எவ்வளவு? 12. 12 11ஐ விட அதிகமாக இருக்குது. இதை 11ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்கா ரிமைனிங் 1. 4 4s are எவ்வளவு? 16. 16 11ஐ விட அதிகமாக இருக்குது. இப்போ 16ஐ 11ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்கா 1 into 11 is 11, ரிமைனிங் எவ்வளவுன்னா 5. இப்போ 4 5s are எவ்வளவு? 20. 20 11ஐ விட அதிகமாக இருக்குது. நம்ம 20ஐ 11ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்கா 1 into 11 is 11. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 9. இது 4 9s are எவ்வளவு? 36. 36ஐ 11ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்கா 1 into 11 is 11, 3 11s are எவ்வளவு? 33. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா 3. ஸோ the answer is 3. 1 into 5 is 5, 3 5s are எவ்வளவு? 15. 15ஐ 11ஆல் டிவைட் பண்ணாக்கா ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 4. லைக் தட் அது போல் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 9 3 1
9 5 1 9 5 3 1 4 இது போல் கிடைக்கும். இதுதான் இந்த டேபிள். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன வெரிஃபை பண்ணோம்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டினாக்கா இந்த டேபிளில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் இந்த செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுதான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த டேபிளுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் பாருக்கு? எஸ், 1 3 4 5 9 இந்த எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அதே எலமெண்ட்ஸ் தான் இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த செட்டில் உள்ள இந்த டேபிளில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இதை வந்து வேர்டிங்ஸில் எப்படி சொல்லுவோம்னா all the elements in the table are members of Z5. Members of Z5. Therefore என்ன சொல்லிட்டோம்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாக்கா இந்த டேபிளில் உள்ள மெயின் டயக்ராம்ஸ் வந்து இதை சிம்மெட்ரிக்கலாக பிரிக்கும் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ இதில் வந்து மெயின் டயக்ராம்ஸ் எதுன்னா இதுதான் மெயின் டயக்ராம்ஸ். இப்போ இந்த மெயின் டயக்ராம்ஸ் பொறுத்து மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே ஒன்றுன்னு எடுத்தோம்னா அதுக்கு மேலே 3 இருந்தால் கீழேயும் 3 இருக்கும். இப்போ 9 இருக்குது, அதுக்கு மேலே 4 5 இருந்தால் அதுக்கு கீழேயும் 4 5 தான் இருக்கும். 5 அதுக்கு மேலே 4 9 இருந்தால் கீழேயும் 4 9 தான் இருக்கும். 3 அதுக்கு மேலே வந்து 3 இருந்தால் அது கீழேயும் 3 தான் இருக்கும். அப்போ இந்த மெயின் டயக்ராம்ஸ் வந்து இதை சிம்மெட்ரிக்கலாக பிரிக்குது. இப்போ இதை வந்து வேர்டிங்ஸில் எப்படி சொல்லுவோம்னா all the elements are symmetrically with respect to main diagonals. Therefore, commutative property is true. Third one is associative property. இப்போ associative propertyனாக்கா இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் மாடுலோ 11. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் மாடுலோ 11 இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். with set A. Therefore, associative property is true. Fourth one is identity property. இப்போ இது வந்து என்ன ஆப்ரேஷன்பா? மல்டிப்ளிகேட்டிவ் ஆப்ரேஷன். இப்போ மல்டிப்ளிகேஷன்னாக்கா ஐடென்டி எலமெண்ட் என்ன வரும்? 1.
So identity element 1 that is belongs to set A. Therefore identity property is true. And fifth one is inverse property. இப்போ இதுக்கு வந்து இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ ஒன்னோட இன்வர்ஸ் வேணும்னாக்கா ஒன்றுக்கு நேராக ஐடென்டிட்டி எலமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நேராக மேலே உள்ளது தான் அதோட இன்வர்ஸ். அப்போ ஒன்னோட இன்வர்ஸ் வந்து 1. அதே போல் 3க்கு நேராக ஐடென்டிட்டி எலமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நேராக மேலே உள்ளது தான் அதோட இன்வர்ஸ். அப்போ 3யோட இன்வர்ஸ் வந்து 4. 4க்கு நேராக ஐடென்டிட்டி எலமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நேராக மேலே உள்ளது தான் அதோட இன்வர்ஸ். அப்போ 4ஓட இன்வர்ஸ் வந்து 3. 5க்கு நேராக ஐடென்டிட்டி எலமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நேராக மேலே உள்ளது தான் அதோட இன்வர்ஸ். அப்போ 5ஓட இன்வர்ஸ் வந்து 9. அதே போல் 9க்கு நேராக ஐடென்டிட்டி எலமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நேராக மேலே உள்ளது தான் அதோட இன்வர்ஸ். ஸோ இதை வந்து எழுதுனீங்கன்னா inverse of 1 is 1. Inverse of 3 is 4. Inverse of 4 is 3. Inverse of 5 is 9. Inverse of 9 is what is the value? 5. Okay, thank you.